அல்லேலூயா. ஆபோக்கு சொல்லுகிறார், நான் யாருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்? கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியா இருக்கும்போது இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்தா எப்படி இருப்போம்? மகிழ்ச்சியா இருப்போம். தேவன் உதவி செய்தால் நான் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன். இல்லைன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தந்தா எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன். இல்ல எனக்கு நான் செபிக்கிறதெல்லாம் எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கிறது, நான் செபிக்கிறதெல்லாம் எனக்கு வாக்கிறது, அப்பதான் நான் வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்லுறோம்ல, அது தேவனுக்குள் உண்டான மகிழ்ச்சி அல்ல. இந்த பரிசுத்தவான் இந்த ஆவோக்கு சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அல்லேலூயா. இவர் என்ன சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருந்தார் என்பதை குறித்து தான் அந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். என்ன சூழ்நிலையில கர்த்தருக்குள் அவர் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இருந்திருக்கிறார். இருந்ததுனால்தான் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சூழ்நிலையில கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தார் என்பதை தான் நம்ம இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். 17வது அதிகாரம் 3வது அதிகாரம் 17வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் போதும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். லிசன், விவசாய குடும்பத்தை சார்ந்தவராய் இருந்திருக்கலாம் நான் யோசிக்கிறேன். இவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். அடுத்த வசனம், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் முதலாவது சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். அப்படி என்றால் அத்திமரத்தை ஒரு நாள் வைத்திருக்கலாம். அவர் அத்திமரத்தை வச்ச மறுநாளே துளிர் விட்டுருமா? சொல்லுங்கம்மா, துளிர் விட்டுருமா? நிச்சயமாய் விடாது. சில வருஷங்கள் கழித்துத்தான் அது துளிர் விடும். சில வருஷங்கள் காத்திருக்கிறார், அது என்ன விடல? துளிர் விடல. சரி, அத்திமரம் துளிர் விடவில்லையே என்று என்ன செய்கிறார்னா, திராட்சை விவசாயம் பண்ணுகிறார். திராட்சை விவசாயம் பண்ணி ஒரே நாள்ல திராட்சை விவசாயம் என்ன செய்யாது? வராது. சில வருஷங்கள் காத்திருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த காய் விடுகிற நாட்கள் வந்தது. ஆனால் திராட்சை செடியில் என்ன இல்ல? பழம் இல்லாமல் என்ன செஞ்சிருச்சு? போய்விட்டது. அதற்கு பின்பு விவசாயம் பண்ணுகிறார். விவசாயம் பண்ணுவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். ஒரே நாள்ல நடக்கிறதல்ல. விவசாயம் பண்ணுகிறார். வயல்ல என்ன இல்ல? பலன் இல்ல. ஆட்டு மந்தையை வைக்கிறார். ஆட்டு மந்தையில என்ன இல்ல? பலன் இல்ல. மாடுகளை வைக்கிறார். தொழுவத்துல என்ன இல்ல? ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. இதன் காலங்களை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அத்திமரம் எப்ப துளிர்விடும் என்றால், வசந்த காலம் எப்போ வருகிறதோ அப்பொழுதுதான் துளிர்விடும். இயேசுவே 24வது அதிகாரத்திலே 32, 33 அவர் வருகையை குறித்து சொல்லும் போது சொல்லுவார், அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் வரும் அல்லவா? அப்ப அத்திமரம் வசந்த காலத்திற்கு காத்திருந்தான். வசந்த காலம் வரவில்லை. அல்லேலூயா. அதற்கு பின்பு திராட்சை பழத்தை நட்டுனான். திராட்சை பழத்திலும் பலன் இல்லை. விவசாயம் பண்ணினான். விவசாயத்திலையும் நல்ல பலன் கிடைக்கவில்லை. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்ற எல்லாம் வைத்தான், பலன் கிடைக்கல. அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் தான் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள், சரிவுகள் வந்தாலும், நான் யாருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தரும்போதுதான் நான் மகிழ்ச்சியா இருப்பது மகிழ்ச்சி அல்ல. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறதுனால் அவர் தேவன் அல்ல, அவர் எனக்கு தேவனா இருப்பதினால் அது நன்மை. அல்லேலூயா. திருப்பி சொல்றேன், கவனிங்க.
கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறதுனாலே அவர் தேவன் அல்ல, அவர் எனக்கு தேவனா இருக்கிறாரே, அதான் என் வாழ்க்கையில நன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்கள், எத்தனையோ நேரங்களிலே சின்ன சின்ன சறுக்களிலும் கூட சோர்ந்து போகிறோம், தேவனை ஆராதிக்கிறதை விட்டு விடுகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே விடுதலையாய் வருவதை விட்டு விடுகிறோம், தேவ வீட்டில் செபத்தை விட்டு விடுகிறோம், தனி செபத்தை விட்டு விடுகிறோம், கூடுகையை விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ வீழ்ச்சி வந்தது. எல்லா வீழ்ச்சிக்கு மத்தியிலும் அவன் யாருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தான் என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் உண்டான ஆசீர்வாதத்தை விட தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை மேன்மை என்று அவன் யோசித்தபடியினாலே அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன். யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷனாலே களி கூற முடியுமா? இத்தனை நஷ்டங்களையும் எத்தனை தோல்விகளையும் சகித்து கொண்டு ஒரு மனுஷனால் களி கூற முடியுமானால் நிச்சயமாய் களி கூற முடியும். யாருனால் களி கூற முடியும் என்றால், அவர் என் தேவன் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களால் மட்டுமே களி கூற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோபு புஸ்தகத்திலே கூட 19வது அதிகாரத்திலே 25வது வசனம் 26வது வசனத்துல யோபு சொல்லுவாரு, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மனைவி அவரை விட்டு கடந்து போய்விட்டார்கள். அவனுக்கு உண்டான பிள்ளைகள், சொத்து, அவனுக்கு உண்டான எல்லாம் மகிமையும் அவனை விட்டு போய்விட்டது. தன் சரீரம் அழுகி ஒழுகி கொண்டிருக்கிறது, தோலெல்லாம் பிஞ்சு கொண்டிருக்கிறது. சாம்பலிலே உட்கார்ந்து சிரட்டையாலே சொரிந்து கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், என் ஆண்டவர் வருவதை என் கண்கள் காணும். இவர்கள் எல்லாரும் யாருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள். நீங்கள் 13வது அதிகாரத்தில் கூட 15வது வசனத்தை பார்க்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. என்னை அவர் கொண்டு போட்டாலும் யார் மேல் நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இருந்தார்கள், தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள். வேதாகமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அனைவரையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அத்தனை பேரும் எதை கடந்து வந்தார்கள் என்றால் வனாந்தரத்தை கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. வனாந்தரமான வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்க பக்கத்தில் வைத்திருக்கிறார். ஆகார் வாழ்க்கையில் வனாந்தரம் தான், ஆனால் கர்த்தர் அங்க தண்ணீர் ஊற்றை வைத்திருந்தார். அத்தனை பரிசுத்தம் யாருக்குள் சந்தோஷமா இருந்தார்கள் என்றால் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்ததினாலே முறுமுறுக்காமல், தேவனை மறுதலிக்காமல், கர்த்தரை விட்டு விலகாமல், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்திருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் சொல்ல முடியும், நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். வனாந்தரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்காதமா? ஒரு மேட்டை நான் கடந்து போகும் பொழுதுதான் ஒரு பள்ளத்துக்குள் நான் என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். ஒரு மேடு எனக்கு கஷ்டமாத்தான் இருக்கும், அந்த இடத்தை ஏறி போவது எனக்கு கஷ்டமாத்தான் இருக்கும். ஆனால் திரும்பி நான் இறங்கும் போது கர்த்தர் எனக்கு லேகுவானதை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. கஷ்டமான வாழ்க்கை தான் என்று கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு ஓடிவிடக் கூடாது. கஷ்டமான சூழ்நிலை தான் என்று ஆண்டவரை விட்டு ஓடிவிடக் கூடாது. நெருக்கத்துல தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். உண்மையிலே சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் நெருக்கப்படும் போதெல்லாம் நான் தேவனை பார்க்கிறேன். வார்த்தை எனக்கு கொடுக்கிறார், வசனம் எனக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை கூட நான் ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தான் கொடுத்தார். அந்த மனுஷனை பார்,
அத்திமரம் அவனுக்கு பலன் கொடுக்கல, திராட்சை செடி பலன் கொடுக்கல, அவன் வயல்வெளி பலன் கொடுக்கல, அவன் ஆடு மாடெல்லாம் பலன் கொடுக்கல, அவன் நம்பினது ஒன்றும் பலன் கொடுக்கல. அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்துல தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்வேன் என்றால் ரட்சிப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறுவார். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே அந்த 24, 25, 26 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்கள் எப்படி நெருக்கத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்பதை. அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தொழுவ மரத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். கால்கள் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அநேக அடிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் அடிகளுக்கு மத்தியிலும் அவங்க ஆண்டவரை நோக்கி ஒருபோதும் முறுமுறுக்கவில்லை. காவல், அநேக காவலுக்கு மத்தியிலும் தேவனை நோக்கி ஒருபோதும் முறுமுறுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது. எப்ப பாட்டு படிக்க முடியும்? எப்ப ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? சந்தோஷமா இருந்தா தான் என்ன பாட முடியும்? சங்கீதங்கள் பாட முடியும். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சந்தோஷமா இருந்தார்களா? இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்படி இருந்தார்கள்? சந்தோஷமா இருந்தார்கள். அந்த அடி அவர்களை ஒடுக்கவில்லை, அந்த காவல் அவர்களை ஒடுக்கவில்லை, அந்த காயங்கள் அவர்களை ஒடுக்கவில்லை, அவர்களை நெருக்கி வைத்திருக்கிற சூழ்நிலை அவர்கள் ஒடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் யாருக்குள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ ஒரு மனுஷன், மூணாவது மனுஷன் நம்மளை பேசுகிறான் என்பதற்காக வேண்டி எத்தனையோ நேரம் நம்ம ஆராதனையை நம்ம விட்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி எல்லாத்திலையும் சொல்லுவேன், விமர்சனத்துக்கு நின்றாதீங்க. எதுக்கு நின்ற கூடாது? விமர்சனத்துக்கு என்ன செஞ்சிடாதீங்க. நின்றுட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தோத்து போயிருவீங்க. இந்த உலகம் என்னை நல்லவன் சொல்லுகிறதுனால் நான் பரலோகம் போகிறதில்லை. இந்த உலகம் என்னை கெட்டவன் சொல்லுகிறதுனால் நான் நரகம் போறதில்லை. என்னை நல்லவன் கெட்டவன் என்று சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. விமர்சனத்துக்கு நின்றாதீங்க. விமர்சனத்தை திரும்பி பார்த்துறாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு சிலுவை இருக்கிறது, அதை நோக்கி ஓட கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, பவுலும் சீலாவும் அவ்வளவு பெரிய வாதையிலும் கூட பாடி துதித்தார்கள். அங்கே சிறைச்சாலையின் கட்டுக்கள் அவுக்கப்பட்டது. பிரச்சனைகள் வரும் பொழுது எப்ப நம்ம முழங்காலை முடக்கி நாம் தேவனை நோக்கி ஆராதிக்கிறோமோ, முதலாவது கர்த்தர் நம்ம கட்டுக்களையும், இரண்டாவது நம்மளை சுத்தி உள்ள கட்டுக்களையும் உடைத்து போட வல்லமை உள்ளவர். அது முதல்ல மறந்துடக்கூடாது. பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளும் தெரியுமா? பிரச்சனையை மட்டும் நான் எப்ப பெருசா பாக்குறேனோ அந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடும். பிரச்சனையை விட என் தேவனை எப்ப பெருசா பாக்குறேனோ அந்த பிரச்சனையை என் தேவன் மேற்கொள்ள பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. எலிசாவை பிடிக்க முடியாய் சீரியா ராஜா முழு படையவா அனுப்பினார். முழு படையும் எலிசாவை சுற்றிலும் நின்றது. எலிசாவின் வேலைக்காரன் வெளியே போயிட்டு வந்து சொல்லுவான், எஜமானே நம்ம அதமானோம், எஜமானே நம்ம அதமானோம். சொன்ன உடனே எலிசா சொல்லுவார், அவர்களை இருப்பவரை விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தில். எலிசா வெளியே போய் பார்த்தாரானா? வெளியே போய் பார்க்கல. ஆனால் அவர் ஆவிக்குரிய கண்கள் அவர் பிரச்சனையை பார்த்தாரு. பிரச்சனையை மேற்கொள்ளுகிற தேவனையும் அவர் பார்த்தாரு. அல்லேலூயா. என்னைக்கு பிரச்சனையை நான் பெருசா பார்க்கிறேனோ பிரச்சனை என்னை மேற்கொள்ளும். நான் பிரச்சனையை விட என் தேவனை நான் பெருசாய் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையை நான் அல்ல, என் தேவனே மேற்கொள்ளுகிறார்.
ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சிறைச்சாலை வாழ்க்கை தான் பவுலுக்கும் சீலாவுக்கும். கட்டப்பட்டவர்கள், அடி காயங்கள், ரத்தம் கொட்டி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் யாருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தார்கள் என்றால் கர்த்தருக்குள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்ததுனாலே அவர்கள் கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 67வது வசனமும் 71வது வசனம் பார்த்தாக்கி, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். எப்போ? உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், உபத்திரவம் நமக்கு நல்லது. சொல்லுங்க, உபத்திரவம் நமக்கு நல்லது. திருப்பி சொல்லுங்களேன், உபத்திரவம் எனக்கு நல்லது. அல்லேலூயா. ஒரு பனங்கொட்டையை நீங்க பூமியில போட்டு புதைக்கும் போது அந்த பனங்கொட்டையில் உண்டான அத்தனையும் அழுகின பின்புதான் ஒரு பனைமரம் அதிலிருந்து முளைக்கும். எந்த செடியா இருந்தாலும் அது உபத்திரம் இல்லாமல் அதுக்கு மகிமை இல்லமா. அது தன்னையே அழிச்சுத்தான் ஒரு புதிய தோற்றத்தை வெளியே கொடுக்கிறது போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம உபத்திரம் வருவது நல்லது. அது கர்த்தருடைய பிரமாணத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தினவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்தவான்கள் எல்லாருமே வனாந்தரத்தை கடந்துதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். வனாந்தரம் இல்லாமல் அவர்களுக்கு என்ன இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. வனாந்தர வாழ்க்கை இல்லாமல் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவை கர்த்தர் எப்படி மாத்துவாராம்? சம்பூர்ணமாய் மாத்துவார். துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம் நிலை நிற்காது. துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம், எனக்கு ஆரம்பத்திலேயே துரிதமா ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அதை என்னால கையாள முடியாது, எனக்கு கையாள தெரியாது, அதை எனக்கு அணுக தெரியாது. ஆனால் அநேக உபத்திரவங்களுக்கும் அநேக பாடுகளுக்கு பின்பாக எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்றால் அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போகாதபடிக்கு அதை நிறுத்தி வைக்க கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுப்பார். அநேகர் வாழ்க்கையிலே செல்வங்கள் கடந்து வரும், பணங்கள் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல் அநேகர் அதை விட்டு விட்டு வெறுமையா இருக்கிறதை இந்த நாட்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உபத்திரவப்பட்டு வேதனைப்பட்டு சம்பாதித்து கொண்டு போற மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் எல்லா விஷயத்திலும் கவனமாய் கால் எடுத்து வைப்பார்கள், எல்லா விஷயத்தையும் ஞானமாய் கடந்து போவார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் அல்ல, அந்த உபத்திரவம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 15வது வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக்கும்? சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். 40 வருஷம் கர்த்தர் அவர்களை புடமிட்டார். ஆண்டவருக்கு எதிர்த்து நின்ற அத்தனை பேரையும் வனாந்தரத்திலே ஆண்டவர் அடித்து போட்டார். ஆண்டவரை நோக்கி முறுமுறுத்த அத்தனை பேரையும் வனாந்தரத்திலே கர்த்தர் அடித்து போட்டார். ஆனால் ஒரு சந்ததியை மட்டும் கர்த்தர் கானான் தேசத்திற்கு கொண்டு போனார். பாலும் தேனு ஓடுகிற கானான் தேசம். அல்லேலூயா. இந்த 40 வருஷத்திலே 40 வருஷமாய் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் கடந்து வந்த குடும்பம் 2 குடும்பம் தான். யாரு குடும்பம்? யோசுவாவும் காலேப்பும். இந்த யோசுவாவும் காலேப்பும் இந்த ஜனங்களுக்கு எவ்வளவாய் சொல்லி இருப்பார்கள். ஏன்னா அவர்களோடு பயணித்தவர்கள் அநேகர்கள் மரித்து போய்விட்டார்கள். அடுத்த சந்ததி தான் கானானுக்குள்ளே கடந்து வந்தது. இந்த யோசுவாவும் காலேப்பும் எவ்வளவு காரியத்தை அவர்களுக்கு சொல்லி இருப்பார்கள், நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அம்மா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க, வனாந்தரம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தரும்பா, பயப்படாத,
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வைங்க, கர்த்தர் நிச்சயமாய் அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவமானம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அதுக்கு சரியான ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மரியாள். நீங்க லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா கர்த்தரை யாரை மகிமைப்படுத்துகிறது? என்ன சூழ்நிலையில கன்னிய ஒரு வாலிப பெண் கற்பம் தரித்திருக்கிறாள். புருஷனை அறியாதவள், யூதத்தின் படி ஒரு கன்னி, ஆண்டவரை அறியாதவள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அவளை உடனே கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஒரு கன்னி பெண் கற்பம் தரித்திருக்கிறாள். எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை, எத்தனை கேள்விகள் அவளுக்குள்ளே இருந்திருக்கலாம். இன்னொரு புருஷனுக்கு நியமிக்கப்படவும் இல்லை. இந்த 1வது அதிகாரத்துல அந்த 46வது வசனத்துல இந்த அம்மா சொல்லுது, படியுமா? அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா யாரை மகிமைப்படுத்துகிறது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சந்தோஷமான செய்தி அது. யோசித்து பாருங்கள். ஒரு கன்னி பெண் கர்ப்பவதியா இருக்கிறாள். சமுதாயம் பகைக்கும், குடும்பம் பகைக்கும். யாராவது நம்பவும் செய்வாங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நிலநாடுறதுனால நான் கர்ப்பவதியா இருக்கிறேன்னு யாராவது நம்புவாங்களா? சொன்னாலும் அவங்க குடும்பம் நம்பி இருக்குமா? அவ புருஷனே என்ன செய்யல, நம்பல. அவளை தள்ளி போடுவதற்கு வகை தேடினான். அவமானப்படுத்துவதற்கு எண்ணமில்லாமல் தள்ளி விடுவதற்கு வகை தேடினான். ஏனென்றால் யோசேப்பு ஒரு நீதிமான். அல்லேலூயா. குடும்பமே அவளை தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைச்ச சூழ்நிலையில சொல்றான், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்த வசனம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. என் இரட்சகராகிய தேவனை களிகூறுகிறது. அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இப்ப நம்ம என்ன சொல்லுது? எல்லா சந்ததியும் எப்படி பார்ப்பாங்க? ஆனால் அந்த சூழ்நிலையில எல்லா சந்ததியும் பாக்கியவதி என்று எண்ணுவார்களா? இல்லை. ஆனால் ஒரு தரிசனம் பார்க்குது. ஒரு காலம் வரும், இரட்சகர் என் வயிற்றில் பிறப்பார். அவர் இந்த தேசத்தின் பாவம், இந்த உலகத்தின் பாவத்தை சுமப்பார். அப்பொழுது என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தாயார் ஒரு பாக்கியவதி. உலக இரட்சகரையே தன் சரீரத்திலே சுமந்த அந்த தாயாரை நம்ம இப்ப எப்படி சொல்றோம்? பாக்கியவதி. அல்லேலூயா. இந்த தரிசனத்தை அந்த அம்மா அன்னைக்கே பார்த்துச்சு. இந்த உலகம் ஒரு நாள் என்னை பாக்கியவதி என்று சொல்லும். எந்த சூழ்நிலையில் என்றால், நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களம்மா. நான் திருப்பி சொல்லுகிறேன், எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும் போது நான் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பது, அது தேவனுக்குள் மகிழ்ச்சி அல்ல. எதுல மகிழ்ச்சியா இருக்கேன்? சம்பூர்ணத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டதுல எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன். இல்லைனா எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், அதுல நான் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆனால் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் என்ன சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியா இருப்பதுதான் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்திலே 10வது வசனம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுகிறது. மணவாளன், நல்ல கவனிங்க, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இவர் சொல்லுகிறாரு,
ஒரு மணவாளனை போல, ஒரு மணவாட்டி ஆபரணங்களினால் சந்தோஷப்படுவது போல, மகிழ்ச்சியா இருப்பது போல, இன்னைக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் தெரியுமா? நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டால் மட்டுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். தன்னை அழைத்த தேவனை நம்பி இருந்தார்கள். தெரிந்து கொண்ட ஆண்டவரை விட்டு விலகாதிருந்தார்கள். எந்த சூழ்நிலைகளிலும் அவரே கர்த்தர் என்று அறிக்கையிட்டார்கள். சிங்கங்களின் கெவிகளிலே தானியேல் கிடக்கிறான். ராஜா வந்து கேட்கிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று. அவன் சொல்லுகிறான், ராஜாவே, உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் ஒரு பொல்லாப்பும் செய்யாததினாலே சிங்கங்களின் வாய்களை என் தேவன் கட்டி போட்டார். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருந்தார்கள். சிங்க கெவியிலே கடந்தாலும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூர்ந்தார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா. 3 சகோதரரையும் கொண்டு போய் நெருப்புக்குள் போட போகிறார்கள். அப்பம் சொல்லுகிறார்கள், நாங்கள் வைத்திருக்கிற சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை என் தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. 7 மடங்கு சூளை எரிந்து கொண்டிருக்கிறது. தூக்கிட்டு போன மனுஷர்கள் எல்லாம் எரிந்து போய்விட்டார்கள். தூக்கி போடப்படுவதற்கு முன்பாகவே என் தேவன் உள்ளே அமர். எந்த சூழ்நிலையும் அவங்க என்ன செய்யல? ஆண்டவரை மறுதலிக்கவில்லைமா? எப்பம் ரட்சிப்பின் வஸ்திரம் நீங்கள் காத்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மணவாளன் ஆயுத்தமாய் இருப்பதற்கு மகிழ்ச்சியா இருந்தது போலும், மணவாட்டி ஆபரணங்களால் மகிழ்ச்சியா இருந்தது போலும், என் ரட்சிப்பு தேவன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தார், அதுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையிலேயே சொல்ல முடியும், நம்ம தேவனை விட பெரிய அளவுக்கு நம்ம எதையும் சமக்காவண்டிய ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை தாங்கி கொண்டார் என்று பாருங்கள். அப்பொழுதும் அவர் பிதாவுக்குள் மகிழ்ச்சியா இருந்தார். அல்லேலூயா. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்குள் மகிழ்ச்சியா. 97:12 கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நீங்கள் கொண்டாடுங்கள். அதுதான் பிலிப்பு புஸ்தகத்துக்கு எழுதும் போது பரிசுத்த பவுலாகிய அப்போஸ்தலர் சொல்லுவார், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்படி இருக்கலாம்? எப்பொழுதும். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி இருங்க? மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன் சொல்லுவாரு, நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டுமா? தேவன் கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் நான் சந்தோஷம். தேவன் என்னை இடுக்கமான பாதையில் நடத்தினாலும், என்னை விசாலமான பாதையில் நடத்தினாலும் நான் தேவனுக்குள் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டம்தான், ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் கற்றுக்கொண்டார். இவர்களும் பூமியிலான வாழ்ந்தார்கள். நீ பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் அவர் வேற உலகத்தில் அவர்கள் வாழவில்லை. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே நம்மள்களைப் போல்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருந்தார்கள் என்றால் சந்தோஷமா இருந்தார்கள். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் எப்படி பார்ப்பார் தெரியுமா? எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறதை தேவன் பார்க்கிறது இல்ல. நான் குறைபட்டு இருக்கும் போதும் அவருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் பார்த்தீங்களா? அதைத்தான் கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உனக்கு அருளச் செய்வார். என் இருதயத்தின் வேண்டுதல் கர்த்தர் அருளச் செய்ய வேண்டும் என்றால் நான் யாருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கேன்? யாருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கேன்? எந்த சூழ்நிலையில? அத்திமரம், திராட்சை செடி,
வயல்கள் எல்லாம் ஆட்டு மந்தை, தொழுவத்திலே மாடுகள். கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருந்தா என் வேண்டுதலை தேவன் கேட்பாராம். அப்படி என்றால் அநேக நேரங்கள்ல என் வேண்டுதல் ஏன் கேட்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நான் முறுமுறுக்கும் போது என் வேண்டுதல் கேட்கப்படாது. இந்த வேண்டுதல் நம்ம கேட்கப்படாமல் போறதுக்கு காரணம் என்னவென்றால், நம்மளுடைய நெருக்கம் யார் மேல் இந்த கோபத்தை கொண்டு போகும் என்றால் ஆண்டவர் மேலே கொண்டு போகும் பொழுது நம்ம வெளியே அறிக்கையிடலைனாலும் கூட பரவாயில்ல, மனசுக்குள்ள முறுமுறுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த முறுமுறுப்பு நம்ம வேண்டுதலை கேட்காதபடி வைத்துக் கொள்ளுகிறது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனமகிழ்ச்சியா இருந்தால் என் வேண்டுதல் செய்யப்படுமா? திருப்பி படிமா அந்த வசனத்தை. மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தர் இடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவன் உமது இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உனக்கு அருளச் செய்வார். உனக்கு அருளச் செய்வார். 102வது அதிகாரம் 2வது வசனம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது என் வேண்டுதலை கேட்கிறார். நான் நெருக்கப்படும் பொழுது நான் ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா செய்ய வேண்டும். அல்லேலூயா. சொன்னேன், சில பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறத பார்க்கணும், இப்படியே கை தட்டுவாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தா ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிப்ப. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் எப்படி ஆராதிச்சாங்க? ஆனந்த சத்தத்தோடு ஆராதித்தார். ஆனந்த சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நான் தேவனுக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போதுதான் என் வேண்டுதல் கேட்கப்படும். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தேவனை மகிழ்ச்சியாய் ஆராதிக்கிற ஒரு சந்ததியாய் நான் மாற வேண்டும். அல்லேலூயா. இது எப்படி மாறும் என்றால் அவரை ருசித்து பார்க்கிற குடும்பத்துக்கு தான் மாறும். அல்லேலூயா. நாகு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். நாகு தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாரை அறிந்திருக்கிறார்? எப்படி நம்புகிறவர்கள்? கர்த்தர் நல்லவர் என்பதை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்புகிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? எந்த சூழ்நிலையில? இக்கட்டு நாட்களிலே, நெருக்கப்படுகிற நாட்களிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நம்புகிறவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுவார், 34வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்புகிறவனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். எனக்கு எந்த சூழ்நிலையும் அவர் உதவி செய்ய நல்லவரா இல்லையா? தானே நம்ம ஆராதனை சொன்னோம். எல்லாரும் நம்மளை கைவிடுவார்கள், ஆனால் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர் நல்லவர். எல்லா உறவுகளும் நம்மளை கைவிட்டு விடும், சூழ்நிலைகள் நம்மளை கைவிட்டு விடும், நம்ம நம்பி இருக்கிற எல்லாரும் கைவிட்டு விடுவார்களம்மா, ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்மளை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நல்லவர் என்பதை நான் என்ன செய்ய வேண்டுமா? ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன? ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன? அனுபவித்து பார்க்கணும். அது என்ன செய்ய வேண்டும்? ஒரு பொருளை தின்னு பார்த்தா தான் அதுக்கு என்ன, அதில் உண்டான ருசி தெரியும். அப்படித்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் எப்படி ருசித்து பார்க்க வேண்டும் என்றால், என்னுடைய எல்லா இக்கட்டுகளிலும் அவர் தாவீது
தன் சொந்த குடும்பம் கைவிடப்பட்டது, சகோதரர்கள் கைவிடப்பட்டார்கள், வனாந்தரத்துல இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை. அதனால்தான் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுவான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வருகிறாய், நானோ என் ஆண்டவருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இவர்கள் எல்லாம் எப்படி ஜெயம் எடுத்தார்கள் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? ருசித்து பார்த்ததினாலே எல்லா இக்கட்டு சமயத்திலும், எல்லா நெருக்கப்பட்ட காலத்திலும் அவர்கள் மனமகிழ்ச்சி அவங்களால இருக்க முடிஞ்சிச்சு. சில பேர் பார்த்தீங்களாக்க எல்லா பிரச்சனைக்கு மத்தியிலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ளம் எப்படி இருக்கும்னா வேதனையோடு இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற மனுஷன் உள்ளம் எப்படி இருக்கும்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கம்பீரமா இருக்கும். அதிகாரம் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை தேடுகிறவர்களை அறிந்திருக்கிறார். அதனாலே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறாரம்மா. அவரை அறிந்திருக்கிற ஜனத்திற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அவரை ருசித்து பார்க்கிறவங்களுக்கு தான் அவர் யாரா இருக்கிறார் என்றால் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அனுபவித்து பாருங்கள். உங்க நெருக்கப்பட்ட இந்த சூழல்ல, நெருக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே அவரை அனுபவமாய் கொண்டு பாருங்கள். அவர் நல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. பிரச்சனைகளும் சூழ்நிலைகளை நம்மளை மேற்கொள்ளாது. கர்த்தரே நம்மளுக்கு பலன் கொடுப்பார். தேவனே நம்மளுக்கு பலன் கொடுப்பாரம்மா. வேதம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து போனாலும் அவர் என்னை நீரூற்றாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், இந்த நாட்கள்ல உங்க இருதயம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அடுத்து கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள்.